கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது பல மேஷ ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உறக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதோட பல பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். அதோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. அதோட நீங்க பேசுற பேச்சுக்கள்னால பாத்தீங்கன்னா ரொம்ப அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த ராகு பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு மிக அற்புதமான பலன்களை பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா ராகுக்கு உகந்த இடம். அதனால எதிர்பாராத தன லாபங்களை பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கிடைக்க போகிறது. அதோட சனியும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த எதிர்பாராத லாபங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ அல்லது உங்களுடைய திருமணத்திற்காக பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் கேதுவானவர் கடந்த காலத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து ராகுவை காட்டிலும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை செய்திருப்பார். அதாவது 6ஆம் இடத்துல இருக்கிற கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிச்சயம் குறைத்திருப்பார். அதே நேரம் பல பேருக்கு பாத்தீங்கன்னா நோய்கள் குணமாகி இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தாய்மாமனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். அதோட சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது இந்த கேதுவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால உங்களுடைய உறவுகள்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் புதுப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரும்பவும் உங்களுக்கும் தாய்மாமனுக்கான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகுனால பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. கேதுனால பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் தற்போது ராகு கேது பயிற்சியானது 18/5/2025 அன்று நடக்கிறது. அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 11ஆம் இடத்துல இருந்து ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை செய்ய போகிறார். அதே நேரம் கேது பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா கேதுவுக்கு உகந்த இடம் கிடையாது. ஆகையால் சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய பார்வையானது இந்த ராகுவின் மேல விழுவுறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அநேக மேசராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலைக்கு செல்வதன் மூலம் பாத்தீங்கன்னா அதிக லாபங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறிக்கக்கூடிய இடம். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ராகு நிச்சயம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆசையை உங்களுக்கு நிச்சயம் தூண்டுவார். அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லாட்டரினால யோகம் அடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த வருஷத்துல மேச ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய மறுமணங்கள் பாத்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய பார்வை என்னன்னா 11ஆம் இடத்துல விழுகுது. அதே நேரம் ராகுவும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கறனால அதிக அளவு மறுமண திருமணங்களை பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த ராகு ஏற்படுத்துவார். இந்த வருஷம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிக்கடி சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு அமையும். அதே நேரம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாவளி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அப்பாவளி சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. பல பேர் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே நேரம் பல பேர் பாத்தீங்கன்னா PhD படிப்பதற்கான வாய்ப்பும் அமையும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சியில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் என்னன்னா இந்த கேது ஏற்படுத்துவார். அதோட காதலிக்கிற மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல ரொம்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லைன்னா காதல்ல என்னன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ராகுவினுடைய 11ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால நிறைய மேஷராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வயிறு சம்பந்தமான தொந்தரவுகளும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் நீங்க சாப்பிட சாப்பாட்டுல கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா ஃபுட் பாய்சன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கேதுவினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால நீங்க செய்யற செயல்கள்ல என்னன்னா நிதானத்தோடு செய்யணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதோட ராகுவும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த ராகு கேது பயிற்சியில முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட என்னன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. இந்த டைம்ல நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது கடினம். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல உடனே அவசரப்படக்கூடாது. நிதானத்தோடு நீங்க செய்யணும். அதே நேரம் நேர்மையாக நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். கேதுவினுடைய 11ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருந்தாலும் குருவினுடைய பார்வையானது
பார்வையானது 7ஆம் வீட்ல விழுவறதுனால நிச்சயம் பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது உங்களுக்கு இருக்காது. அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை உள்ள காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா, அந்த சமயத்துல குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்ல விழுவாது. அதனால அந்த சமயத்துல வந்து என்னன்னா, தொழில்ல பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட அவ்வப்போது உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. 5ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால புத்திர பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் செயற்கை முறையில வந்து குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல வந்து முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இதனால நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நிறைய மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, காது சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் யாருக்கெல்லாம் வந்து காதுகள்ல பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த சமயத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காதுகள்ல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கேதுனுடைய பார்வையானது 7ஆம் வீட்ல விழுவறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய அதிசார காலகட்டத்துல வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.